இப்போ குரு சனி காம்பினேஷனும் இருந்து இந்த பேர்கள் இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூவான ஆளாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆளாக இருப்பாங்கன்ற ஒரு நண்பருக்கு அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூடான ஆளுன்ற மாதிரி இருக்கும். ஆட்டிடியூட் ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை அசிங்கமாக பேசுகிறதும் இருக்குது. அப்படி இல்லாமல் ஆட்டிடியூட்ரா அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கெத்தாக இருக்கிறது இதெல்லாமே இந்த மாதிரி. பெண்கள்லேயே வந்து சூரியனுடைய பேர் இப்போ சந்தியான்னு வச்சுருப்பாங்க. சந்தியாங்கிறது வந்து சந்தி நேர மாலை நேர சூரியன் பேருங்க. உஷான்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் நிசான்ற பேர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பேர் எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேருக்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி பேர்கள் எல்லாமே நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் டீச்சர் ஒரு பக்கமாக இருப்பாங்க. இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அரசவை சார்ந்த எல்லா பெண்களுக்கும் சூரியனோட ஆட்டிடியூட். அதனால தான் கோப்பெருந்தேவின்னு ஒரு பெண்ணுக்கு இருக்கும். அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தலைமை பண்புக்கு ஓடியாந்துடும். அதை ஒருத்தே இல்லாமல் ஊர் சுற்றி இருந்தால் கூட அது தலைமை ஏதோ ஒரு பொலிட்டிக்கலில் பெருசாக வந்துடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோப்பெருஞ்சோழன் பேர் வச்சுருப்பாங்க. அவர் எப்படி பார்த்தாலும் நீங்கள் இலக்கியங்களுக்குள்ள போனீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆன ஆள் தான் இத்தனை வருஷமாக இலக்கியங்களுக்குள்ள இருக்காங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சும் உங்களுக்கு ஒரு பேர் பாஸ் ஆகி வந்திருக்குன்னா அது ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தூக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு வச்சு வருவது நல்லது. இன்னொரு விஷயம், அந்த கேரக்டர் இங்கே என்ன அடி வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். சூரியனுடைய பேர் இருக்கவங்க யாருக்குமே அவங்க அப்பாவுடைய அன்பு இருக்காது. அப்போ எவன்லாம் அப்பாவுடைய அன்பு இல்லாமல் வளர்றானோ அவன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டிடியூடுக்கு வந்துட போகிறான்றது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க வேண்டியதான். குரு சந்திரன் இருந்தாலும் ஆட்டிடியூட் இருக்கும். இந்த ஆட்டிடியூட் எப்படின்னா நிறைய அடிபட்டு கேவலப்பட்டு இதுக்கு மேலே ஒன்றுமே எனக்கு அசிங்கமே இல்லைன்ற அளவுக்கு சமூகத்தில் இருக்க பூரா ஏறி மிதித்து அவனாக எந்திரிச்சு ஒரு நாள் மேலே வருவான் பார்த்தீங்களா, அந்த ஆட்டிடியூடு ஒன்று இருக்குது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் ஜாதகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலையரசு ராஜநாடி பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஒரு சுவாரஸ்யமான டாபிக். இப்போ ஒருத்தங்களை பார்த்த உடனே சிலவங்களாம் சொல்லுவாங்க ரொம்ப ஆட்டிடியூட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெயர்களே ஒரு சில பெயர்கள் வைக்கும் போதே அவங்களுக்கே அந்த சுபாவம் சாதாரணமாவே இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் பெயர்கள் இருக்கா சார்? ஆட்டிடியூட் அப்படின்னா வந்து சூரியன் தான். அப்ப சூரியன் அந்த குணம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஆட்டிடியூடை கொடுத்துரும். அப்ப அவங்களுக்கு பேர் மட்டும் வைக்க முடியாது. பேர் வச்சாலும் ஜாதத்தில் அது பவரானதை தான் பேர் வைக்க முடியும். இப்போ சூரியன் பவர் இல்லாமல் சூரியனுடைய பேர் யாருக்கும் வராது. அப்போ ராஜ் அப்படிங்கிறது ராஜா அப்படிங்கிறது வந்து அது சூரியனுடைய பேர். ராஜா பேரே ராஜா. யாருக்கெல்லாம் ராஜான்னு பேர் வச்சாலும் சரி அவங்க வந்து அந்த ஆட்டிடியூடுக்குள்ள வந்துடுவாங்க. இந்த ராஜான்னு பேர் முடிஞ்சாலுமே அப்படிதான். எப்படின்னாலும் ராஜான்ற பேரில் வந்தாலும் சரிங்க. எப்படி ராஜ்மோகன் ஆரம்பித்தாலும் சரி, மோகன் ராஜான்னு வச்சாலும் சரி, மோகன் ராஜ்னு வச்சாலும் சரி, ராஜ் அப்படிங்கிற பேர் வந்தால் அது சூரியனுடைய பேர் டைரெக்டாகவே வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த ராஜா அப்படிங்கிறவங்களோட பேர் எங்கே இருந்தாலுமே அவங்க குடும்பத்துலேயோ இல்லை அவருக்கோ வந்து சூரியன் வந்து ஃபுல் பவரில் இருக்கும். ஃபுல் பவர்னா எப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பவர்னா வந்து உச்சமாக இருக்கிறது மட்டும் தான் பவர். நீசமும் பவர் தான். நிறைய நீசத்துக்கு தான் பவர் அதிகம். அப்போ ஒரு கிரகம் சூரியன் நீசம் ஆகிட்டா, அதாவது வந்து துளாராசியில் இருந்துட்டா, ஐப்பசி மாதம் பிறந்துட்டா, சித்திரையில் பிறந்து மேச ராசியில் இருந்துட்டா, தனது ராசியிலேருந்து ஆட்சி பெற்றுட்டா, தனது ராசி 7ல் பார்த்தா கும்பராசியில் இருந்தால் இது எல்லாம் 4 கிரகம் 4 பொசிஷனுமே ஆக்டிவேஷன். அடுத்து சூரியன்ற கிரகம் பரிவர்த்தனையாக இருந்தாலோ அல்லது ஒரு மாதத்தினுடைய தமிழ் மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு 2 தேதி இறுதி 2 தேதியில் பிறந்தாலும் சூரியன் பவர். அப்படி இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டிடியூட் வந்துடும். அவங்களுக்கு பேரும் வச்சுட்டா இன்னும் சூப்பராக வந்துடும். ஓகே, ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இந்த பணம் வந்துட்டோடனே மாறிட்டாங்க. ஒரு சிலவங்க வந்து பணம் இருக்குதோ இல்லையா அவங்க குணமே அந்த மாதிரி தான் இருக்கும். பணம் வந்தோடனே மாறுறதுன்னு பார்க்குறது இவங்க கண்ணோட்டம் மாறுது. அவன் எப்பயுமே அப்படி தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமங்க எத்தனை நாள் நான் பரதேசியாகவே இருக்க முடியும், பஞ்சமாகவே இருக்க முடியும். காசு வந்துருச்சு கெத்தாக வாழ வேண்டியதான். அவ்வளோதான் இல்லைங்களா? அவ்வளோதான். நான் காசு வர வரைக்கும் தானே போராட்டம். காசு வந்ததுக்கப்புறம் 50 இதுக்கு போராட்டம்ன்ற மாதிரி அந்த குணம் இப்போ காசு இருக்கவங்க எல்லாருமே அப்படி செய்ய முடியாதுல்ல. எல்லாருக்குமே அந்த தலைமை பண்பு வராது. அப்போ ஆட்டிடியூட் வரணும்னா அப்போ சூரியனுடைய பேர்கள்லாம் என்ன அப்படின்னா, சிவனுக்கு என்ன பேர்லாம் இருக்கோ அதெல்லாம் சூரியனுடைய பேர்கள். சிவனுக்கு நீங்கள் என்ன நாமம் வேணாலும் வச்சுக்கோங்க, அதெல்லாம் சூரியனுடைய பேர்கள். சூரியனுடைய இது பண்ணால் ரே, ராஜ், ரஞ்சித் இது மாதிரி பேர். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு குணம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, பெரிய குணம். இப்போ நித்தியம் அப்படின்றது ஒரு குணம். நித்தியம்ங்கிறது அழியாததுன்னு அர்த்தம். சத்தியம் அப்படிங்கிறது ஒரு குணம். இது வந்து என்னன்னா ஒரு பெரிய வரம்னு சொல்லக்கூடிய இந்த பேர்கள் எல்லாமே சூரியனுடைய பேர். அதனால நித்தியா, சத்தியா இந்த மாதிரி பேர்கள். அழியாத குணம் உள்ளது ஆனந்தம்ங்கிறது சூரியனுடைய பேர் தான். அப்போ ஆனந்தம் இந்த மாதிரி ஆனந்தன்ற பேர் இருக்கவங்க, ஆனந்தின்னு பேர் இருக்கவங்க, இந்த மாதிரி ரஜினிகாந்த், காந்தம்னு பேர் இருக்கவங்க,
இந்த மாதிரி காந்த் அப்படிங்கிற பேர் எல்லாமே சூரியனுடைய பேர். நம்ம சூரியனுடைய பேர் யாருக்கு வச்சுட்டாலும் அவங்க அரசு உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க, இல்லைனா சொந்த தொழில் பண்ணிடுவாங்க. எப்படி தான் அவங்க ஆட்டிடியூடாக தான் இருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் வேலை இல்லாமல் திண்டமாக உட்காந்துருப்பான், அவனும் கெத்தாக தான் சுற்றிட்டு இருப்பான். அப்போ என்னன்னா சூரியனுடைய குணம் அது. இப்போ சூரியனுடைய குணத்தோடு சேர்த்து செவ்வாவுடைய குணமும் சேர்ந்துருச்சுன்னா அது வேற மாதிரி. அது வந்து என்னன்னா ஒரு ரஃப்பான கெட்ட வார்த்தை திட்டுறது மாதிரி, அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட். செவ்வாய் சேராமல் இருக்கும்பொழுது அடுத்தவங்களையும் தோளில் கை போட்டு அந்த ஆள்கிட்ட போனால் எதிர்த்து பேச முடியாது. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க நம்மளே. கன்வின்ஸ்லாம் பண்ண தேவையில்லைங்க. அந்த ஆளை பார்த்தோன்னே நம்மளுக்கு மைண்ட் செட் ஆயிரும். ஓகே, ஏதோ சொல்ல போயிருப்போம், வேற ஒன்றுக்கு இப்போ மைண்ட் மாறணும். அந்த குணம் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே இருக்கும். இது வந்து ஒன்று. அப்புறம் ஆட்டிடியூடில் இன்னொரு ஆட்டிடியூட் இருந்தோம்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த ஆள் கரெக்டாக தான் இருப்பான்ற மாதிரி ஒரு சிலரை பார்த்தா தெரியும். இது வந்து குரு சனி காம்பினேஷன். குரு சனி காம்பினேஷன் வந்து அப்போ சனியினுடைய பேருன்னு பார்க்குறப்ப ஈஸ்வரி, அப்புறமா சாந்தி, அப்புறமா வந்து வனஜா, கிரிஜா, மீனாட்சி, காமாட்சி, இந்த மாதிரி பேர்களுமே வந்து இந்த மாதிரி தன்மையை கொடுக்கும். இது வந்து என்னன்னா அடுத்த இவங்க தப்பாக இருக்க மாட்டாங்கன்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த மாதிரி இது வந்து குரு சனி காம்பினேஷனு. இதில் பியூரா ஈஸ்வரி அந்த பேர்லாம் தனித்தனியாக இப்போ இதோட சேர்ந்து வேறு ஏதாவது சேரணும். சேராத போது அது பியூரா சனியோட பேராக மாறிடுச்சுன்னா இவங்க பார்த்தாலே ஏதோ ஒரு டுபாக்கூர் வேலை பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலும் வந்துடும். இப்போ குரு சனி காம்பினேஷனும் இருந்து இந்த பேர்கள் இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூவான ஆளாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆளாக இருப்பாங்கன்ற ஒரு நண்பருக்கும் அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூடான ஆளுன்ற மாதிரி இருக்கும். ஆட்டிடியூட் ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை அசிங்கமாக பேசுகிறதும் இருக்குது. அப்படி இல்லாமல் ஆட்டிடியூட்ரா அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கெத்தாக இருக்கிறது இது எல்லாமே இந்த மாதிரி. நாத் அப்படிங்கிற பேர் டெல்லி சைடு போட்டிங்கன்னா நாத்துன்ற பேர் இருக்கும். நாதன் அப்படின்னு நம்ம இந்த ஊரில் சொல்கிறோம். இப்போ நாதன்கிறது சூரியனுடைய பேர். அப்போ எதுக்கெல்லாம் நாத்துன்ற பேர், கோபிநாத் அப்படின்ற பேரோட முடியுது அப்படின்னா அவர் வந்து ஆட்டிடியூடுக்கு வந்துடுவார். அப்போ இந்த நாதன், ராஜன், அப்புறமா சிவா, ரவி, சங்கர், அருண், பிரகாஷ், பாஸ்கர், அந்த மாதிரி பேர், கதிரேசன், அப்புறமா நிறைய பேருக்கு ரூபன்னு வரும். ரூபன் அந்த மாதிரி பேர். இதெல்லாமே வந்து ஒரு அப்படியே ஆட்டிடியூடு கொண்டு வரும். ராஜ் இந்த மாதிரி பேருக்கு கொண்டு வர்றது எல்லாமே வந்து ஆட்டிடியூடு சூரியனுடைய பேர் தான். ஓகே சார், பெண்களோட பேர்கள் பெண்களோட பேர் நான் சொன்ன சத்யா, நித்யா, உதயா இருக்கு. ஈஸ்வரிங்கிறது வந்து நான் சொல்றது அந்த 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 ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அவங்க ஆட்டிடியூட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது அவங்க மேலே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆட்டிடியூடு பியூரா வந்து சூரியன் இருக்கணும். அப்போ சத்யா, நித்யா, உதயா இந்த மாதிரி பேர். அதுக்கப்புறம் பெண்கள்லேயே வந்து சூரியனுடைய பேர் இப்போ சந்தியான்னு வச்சுருப்பாங்க. சந்தியாங்கிறது வந்து சந்தி நேர மாலை நேர சூரியன் பேருங்க. உஷான்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் நிசான்ற பேர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பேர் எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேருக்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி பேர்கள் எல்லாமே நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய், டீச்சர் ஒரு பக்கமாக இருப்பாங்க. அரசின்னு பேர் இருக்கும், சரிங்களா. தமிழ்னு பேர் இருக்கும். இந்த மாதிரி மொழிகளுடைய பேர், அரசியோட பேர், இலக்கிய பேர்கள். சரி, இந்த சாமி பேர்கள்லாம் வைப்பாங்களே சார்? சாமி பேர் அம்மனுடைய பேர், ஓகேங்களா. அது சந்திரனுடைய பேர். இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அரசவை சார்ந்த எல்லா பெண்களுக்கும் சூரியனுடைய ஆட்டிடியூடு. அதனால தான் கோப்பெருந்தேவின்னு ஒரு பெண்ணுக்கு இருக்கும். அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தலைமை பண்புக்கு ஓடியாந்துடும். அது ஒருத்தே இல்லாமல் ஊர் சுற்றி இருந்தால் கூட அது தலைமை ஏதோ ஒரு பொலிட்டிக்கலில் பெருசாக வந்துடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோப்பெருஞ்சோழன் பேர் வச்சுருப்பாங்க. அவர் எப்படி பார்த்தாலும் அரசியலுக்குள்ள எப்படியாச்சும் வந்து இழுத்து கூட்டு வந்துடும். அப்போ என்னன்னா அந்த அரசர்களுடைய பேர், வீரர்களுடைய பேர், அரசியலுடைய பேர், அரசை ஒட்டி இருக்கக்கூடிய பேர், மந்திரி பேர், இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் காப்பியங்கள் இருக்கக்கூடிய பேரெல்லாம் கொண்டு வந்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். அவங்க அந்த கேரக்டருக்குள்ளே போகாமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு எங்கள் தாத்தா வந்து அப்படி இருந்தான்னு சொல்லி ஜீனுக்குள்ள வந்து 7ஆம் அறிவு படத்தில் மாதிரி இவங்களே டெவலப் ஆகி வந்துடுவாங்கன்ற மாதிரி இந்த சூரியனுடைய பேர்கள் அதெல்லாம். அப்போ சூரியனுடைய பேர்கள் இருந்து சூரியனுடைய பேர் வந்தாலே அவங்க ஜாதகத்தில் சூரியன் பவராக இருக்குன்னு அர்த்தம். அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஒருத்தான பீஸ் ஒருத்தர் இருந்தார் தாத்தா அப்படின்னா கண்டிப்பாக அவர் பெரிய இடத்துக்கு வருவார். ஒருவேளை அவங்க குடும்பத்தில் யாருமே இல்லாட்டினா கூட இவர் அளவுக்காச்சும் இவருடைய பகுதியில் ஒரு ஆட்டிடியூடான ஆளாக இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு பிரைவேட் ஷோல கூட நம்ம பார்த்தோம், தமிழ்நாடுனே ஒருத்தங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பேர்கள் எல்லாம் கூட அந்த பலன்களை கண்டிப்பா அதாவது வந்துங்க அரசியல் அந்த மாதிரி பேர் இருக்கவங்களுடைய பேர்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடும். ஓகே, ஸோ ஒரு சில முகங்கள் பார்த்தாலே நீங்கள் சொன்னீங்க இவங்களை பார்த்தா இவங்க கரெக்டாக இருப்பாங்க, இவங்க கிட்ட ஏதாவது போனாலும் நம்ம கன்வின்ஸ் ஆகி வந்துடும் அப்படின்னு ஒரு சில முக அமைப்பு. இப்போ இந்த மாதிரி பேர்கள் இருக்கிறவங்க வந்து நம்பி நம்ம வந்து சில விஷயங்களை பண்ணலாம். அப்படி எதுவும் சொல்லக்கூடாதுங்க. சொல்றா நான் ஒன்று சொல்லி நீங்க ஒன்று நம்பிடக்கூடாது. பொதுவாக அவங்க ஜாதகத்தில் வேற கிரகங்கள் பார்க்கணும். அப்போ அந்த நேம் வரும்போது இந்த சக்கரவர்த்தின்ற பேரு, அரசன்ற பேர், அரசிங்கிற பேர், குந்தவி இந்த மாதிரி பழைய இலக்கிய பெயர்கள் இதெல்லாமே வந்து சம்திங் இதை கொண்டிருக்கு. இது என்னன்னா நீங்கள் பேர் வைக்கிறதுக்கு முன்னால் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, பேர் வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பேர் வைக்கலாம்னா பையன் நல்லா சூப்பராக வரணும் அப்படின்னா இலக்கியங்களுக்குள்ளே போயிருங்க. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் டஸ் புஸ் கிஸ்ன்னு பேர் வைக்கிறது
அது உருப்பிடுமா உருப்பிடாதா, அது எங்கே இருந்து வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் இலக்கியங்களுக்குள்ள போனீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆனாலும் தான் இத்தனை வருஷமாக இலக்கியங்களுக்குள்ள இருக்காங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சும் உங்களுக்கு ஒரு பேர் பாஸ் ஆகி வந்திருக்குன்னா அது ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தூக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு வச்சு வர்றது நல்லது. இன்னொரு விஷயம், அந்த கேரக்டர் இங்கே என்ன அடி வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். சரிதான் இல்லைங்களா? ஒருத்தனுக்கு சுபாஷ் சந்திர போஸ்ன்னு பேர் வச்சாங்க. சுபாஷ் சந்திர போஸ் பெரிய ஆளு தான். அவர் எப்படி போனாரு கடைசியிலும் தெரியல. இவனும் அதே மாதிரி எப்படி போனானே தெரியல, ஊரை விட்டு ஓடி விட்டான். ஓகே, அந்த தாக்கம் இருக்குமா சார்? கண்டிப்பா, எல்லாமே அந்த பேருனுடைய கேரக்டர் அதுதான். அப்போ ஒவ்வொரு மாதிரி, இப்போ நான் சொல்றது ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற மாதிரி இருக்கும். நீங்க என்ன செய்யணும்னா, ஒன்று வரலாற்றுக்குள்ள நீங்க எந்த பக்கம் போனா, ஃபாரின் போனா, லோக்கல் வரலாம், எங்க வேணாலும் போனா, எங்க போனாலும் அந்த பேரை கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னா ஆட்டிடியூட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ஹிட்லர்னு ஒருத்தர் பேர் வச்சா என்ன வரும்னா, கண்டிப்பா அவனுக்கு ஆட்டிடியூட் வந்துடும். அவன் பேரை வச்சு அவனுக்கு ஆட்டிடியூட் வருதோ இல்லையா, அந்த பேரை ஒருத்தன்ட்டு சொல்லி எழுதுறப்ப இவன் மேலே பார்ப்பான். உங்கள் பையனுடைய பேரை நீட்டில் போட்டு டாக்டர் அப்படின்னு போட்டு, இப்போ உதாரணத்துக்கு சுதாகரன் உங்கள் பையன் பேர் இருக்குன்னு வச்சுங்களேன், டாக்டர் சுதாகரன் போட்டு சர்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி அந்த பேர்ல யார் இருக்காங்க? நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. உங்கள் பையன் கண்டிப்பாக நீட்டுக்கு போவான்னு அர்த்தம். டிஃப்ரெண்டான பேர் அப்படின்னா, டிஃப்ரெண்டான பேர் 5 பேர், அதில் முக்கியமான ஆளாக இருப்பான். நான் சொல்கிறது ஒரு, இப்போ நீங்கள் நீட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா, போட்ட உடனே வந்து என்ன இருப்பான்னா, எய்ம்ஸில் வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸராக இருப்பான், அந்த நேமில் ஒருத்தர் இருப்பான். அப்போ ரேண்டமாக வராமல் முக்கியமான போஸ்ட்டுகள் இருப்பாங்க. டப்புன்னு அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இதெல்லாம் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் பேர் வைக்கணும். நம்ம அப்படி பேர் வைக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்யணும், ஜோசிகாரன் சொல்கிற பேர் வைக்கிறோம். ஜோசிகாரன் சொல்கிறது பேர் இல்லை, வெறும் இன்சியல் மட்டும் சொல்கிறான். அந்த இன்சியல் நாம எழுத்துக்களை வச்சு சொல்கிறோம். அப்படிலாம் பேர் வச்சுலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம், நம்ம பேசிக்கலாமே தவிர எல்லாம் விதி தானே. விதி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பேர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான். எனவே இந்த சூரியனுடைய பேர்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டிடியூட் வந்துடும். ஒன்று, சூரியனுடைய பேர் இருக்கவங்க யாருக்குமே அவங்க அப்பாவுடைய அன்பு இருக்காது. அப்போ எவன்லாம் அப்பாவுடைய அன்பு இல்லாமல் வளர்றானோ அவன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டிடியூடுக்கு வந்துட போகிறான்றது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க வேண்டியதான். குருச்சந்திரன் இருந்தாலும் ஆட்டிடியூட் இருக்கும். இந்த ஆட்டிடியூட் எப்படின்னா, நிறைய அடிபட்டு கேவலப்பட்டு இதுக்கு மேலே ஒன்றுமே எனக்கு அசிங்கமே இல்லைன்ற அளவுக்கு சமூகத்தில் இருக்க பூரா ஏறி மிதிச்சு அவனாக எந்திரிச்சு ஒரு நாள் மேலே வருவான் பார்த்தீங்களா, அந்த ஆட்டிடியூடு ஒன்று இருக்குது. இந்த ஆட்டிடியூட் வந்து குருச்சந்திரனால் வருது. இது வந்து தாய் வளர்ப்பு மட்டுமே இருந்துச்சுன்னா, சந்திரன் பவராக இருக்கவங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் வரும். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பியூராக நல்லா இருக்கணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணும், நல்ல ஒரு பவர் தலைமை, ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு கெத்தான ஃபீல், இந்த மாதிரி ஃபீல் வரணும்னா சூரியனுடைய பவர் இருக்கணும் ஜாதகத்தில், அவருக்கு சூரியனுடைய பேர் இருக்கணும். இது இருந்தாலே போதும், வந்துடும். நம்ம கிரகங்களை வச்சு பேர்களை நீங்கள் இப்போ சொன்னீங்களே சரி, இப்போ ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக பேர் வைக்கிறாங்க. நிறைய வாயில் வராத வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஃபேன்சியாலாம் வைக்கிறாங்க. இதற்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார்? இல்லைங்க, நீங்கள் அவங்க என்ன பேர் வச்சாலும் மீனிங் ஒன்று தான். இப்போ கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சாலும் ஒன்று தான், கிருட்டினன் அப்படின்னு பேர் வச்சாலும் ஒன்று தான், அவனை கிறிஸ் அப்படின்னு கூப்பிட்டாலும் ஒன்று தான். அவங்க பேரை சுருக்கி அந்த மீனிங் அதுதான், பொருள் தான். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ் அப்படின்றது வந்து இருள்னு அர்த்தம். அதை கிருஷ்ணன் அப்படின்னா வந்து இருளானவன் அப்படின்ற பேர், அதோட நன் சேரும் பொழுது அதனுடைய பேர் வந்து கிறிஸ், அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து மூலத்துக்கே போயிடுறீங்க, அவ்வளோதான். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நத்து அப்படின்னா வந்து ஈரம்னு அர்த்தம். அதனால தான் நத்தம் புறம்போக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால நத்தி அப்படின்னு சொல்றது காரணம், ஓடிக்கிட்டே இருந்தால் அது பேர் நத்து, ஈரமாக ஓடிக்கிட்டே இருக்கிறது நதி. அப்போ நத்து அப்படிங்கிறது வந்து, இப்போ நந்தன் அப்படின்னு ஒருத்தன் பேர் வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னா நத்து வந்துடுது. அப்போ அந்த பேஸ் பேர்ல இருந்து தான் கிரியேட் ஆகும். நம்ம சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை 2 எழுத்து 3 எழுத்து தான் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இவங்க எந்த பக்கம் சுற்றி தான் அந்த பேரை எடுத்துக்கும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் அது கண்டு வந்து நின்றுன்றதுனால நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அர்த்தங்கள் நம்மளுக்கு புரியாமல் வேணால் போகலாமே தவிர, ஆனால் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அப்போ பழைய வரலாற்று சூழல்கள் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய பேர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாலாம் பேர் வைக்க முடியாதுங்க. நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது. சுற்றி தெரிஞ்ச பேர் தான் வரும், கேட்ட பேர் தான் வைப்பீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2 பேரை சேர்த்து வைக்கணும்னா அது ஆல்ரெடி வச்சுருப்பான். ஏன்னா இந்த உலகம் வந்து பல கோடி வருஷங்களாக இந்த இடத்துல நம்ம வந்து எத்தனாவது லேயரில் இருக்கணும்னு தெரியாது. அதனால் ஆல்ரெடி இதெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர, பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய அடையாளத்தை குறிப்பிடுகிறது, அது மாற்றலை. இப்போ என் பேர் வந்து என்னுடைய லைஃப் எப்படி இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. எனக்கு பேர் மாற்றினா என்னோட லைஃப் மாறுமா அப்படின்னா, என்னோட பேர் மாற்றினா அதுவும் இண்டிகேட் தான் பண்ணுது, இவனோட லைஃப் சேஞ்ச் ஆக போகுதுன்றதை இண்டிகேட் பண்ணுதே தவிர, நம்ம எதையுமே யோசிக்கவோ மாற்றவோ தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது அந்த பேரை இண்டிகேட் பண்ணுது. நம்ம அந்த பேரை வச்சு இவருடைய தன்மை என்னன்னு பார்க்குறோம். அப்போ சூரியனுடைய பேர் வரும்போது ஒரு ஆட்டிடியூடான ஆளு. சரி, சிலவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால பேர் மாற்றம் பண்ண சொல்லி சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி மாற்றுறதுனால ஏதாவது பலன் கிடைக்கும்? தவறு நடக்கலாம் இல்லையா? நான் சொல்ல தவறு நடக்கலாம். இப்போ நம்ம ஒரு கார் எடுக்கிறோம், ஒரே நாய்ஸாக இருக்குன்றப்ப இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கங்கன்றாரு. அது போயிட்டு இடையில டப்புன்னு வெடிச்சு நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சு இல்லைங்களா? அது மாதிரி நடக்கலாம். ஆனால் எதையுமே பேர் மாற்றாமல் இருக்கிறது நல்லது. பேர் மாற்றணுன்றது அவங்களோட விதிப்படி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சிலருக்கு தான் பேர் மாறும்.
அது விதிப்படி இருக்கும். அது மாறுறது இயற்கையாக மாறுச்சுன்னா மாறிட்டு போகுதுன்னு வைக்க வேண்டியதானே தவிர நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. லைஃப்பில் ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தான் கொண்டு போகும் லைஃப்பை. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த பேரோட ஆட்டிடியூட் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி. வணக்கங்க.